கார்த்திக் தீபா சீரியல் அக்டோபர் 7ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு கீதாட்ட சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, நம்ம பண்ணுற இந்த பிளான்ல அந்த ஐஸ்வர்யா என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் வெளியில் வரணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், ஆரம்பத்துலேருந்தே எனக்கு அந்த ஐஸ்வர்யா மேலே ரொம்ப சந்தேகமாக இருந்துச்சு. ஏன்னா ஆரம்பத்தில் அவங்க என்னை பார்க்கும் பொழுது ரொம்ப பயந்தாங்க. ஏதோ அவங்க கொலை குத்தம் பண்ண மாதிரி பயந்தாங்க. அதுக்கப்புறம் நான் எப்போ வந்துட்டு தீபா இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்போதான் அவங்க கொஞ்சம் நிம்மதியாக ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, கண்டிப்பாக நமக்கு தெரியாமல் அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது சார். ஸோ அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும். அப்போ தான் சார் நீங்கள் இந்த பிளானை சொன்னீங்க. ஸோ கண்டிப்பாக நாம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். அந்த ஐஸ்வர்யா அப்படி என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுனாச்சும் நமக்கு தெரியும்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, அதான் நான் ட்ரை பண்ணுறேன். அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு கூட நம்மளை தெரிஞ்சுக்கலாம்ல. ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த துங்கா கடை இருக்கிறது எனக்கு சந்தேகமாக இருக்குது. எதுக்காக அவங்க தீபா வந்துட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்கிறாங்க, ஆமாம் சார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, சரி ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் தீபாவோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட கீதாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு வெளியில் வராங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக கீதாட்ட, இங்கே பாருங்கள், முக்கியமாக ஐஸ்வர்யா அண்ணி உங்களை பார்த்துடக்கூடாது, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவங்க கண்டிப்பாக என்னை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வெயிட் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் கீதா வந்துட்டு யாருக்கும் தெரியாமல் தீபாவோட சாரி எடுத்துக்கிட்டு நேராக அந்த வீட்டு கொல்லை பக்கம் இல்லையா வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியோட காரை வந்து பார்க்குறாங்க. கார்த்தி நேராக காரில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ கீதா போயிட்டு நேராக காரில் ஏறுறாங்க. அப்போ கார்த்தி கீதாட்ட கேட்குறாரு, யாராவது உங்களை பார்த்தாங்களா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, இல்லை சார், என்னை யாரும் பார்க்கல சார், பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நான் எதுக்கு கேட்குறேன்னா, யாராவது பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். முக்கியமாக ஐஸ்வர்யா பார்த்தாங்கன்னா நம்மளோட பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, சார் நான் பார்க்கும் பொழுது ஐஸ்வர்யா வந்துட்டு அவங்களுடைய ரூமில் தான் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிட்டு தான் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே, சரி தீபா மாதிரி என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது ஞாபகத்தில் இருக்கா அப்படின்னு. கீதா சொல்கிறாங்க, சார் தீபா வந்துட்டு எப்படி பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவங்க எப்படி பேசுவாங்க, ஐஸ்வர்யா கிட்ட எப்படி பேசுவாங்க அப்படின்னு எல்லாமே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி ஓகே போகலாமா, சின்ன ஒரு சந்தேகம் கூட ஐஸ்வர்யா வந்துட்டு உண்மையை சொல்கிறத தடுத்துரும் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, ஓகே நான் பார்த்துக்கிறேன், கீதாவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட சரி வாங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. அப்போ கார்த்தி வந்துட்டு நேராக அபிராமிக்கு கால் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி அபிராமி ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு கார்த்தி அப்படின்னு சொல்ல, கார்த்தி சொல்கிறாரு, அம்மா ரொம்ப ஹாப்பி நியூஸ்மா அப்படின்னு. அபிராமி கேட்குறாங்க, என்ன ஹாப்பி நியூஸ்ப்பா சொல்லுப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, தீபா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன், தீபாவை கூட்டிக்கிட்டு நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு. இந்த கேட்டத்தோட அபிராமிக்கு எல்லையில சந்தோஷம். அப்போ அபிராமி ரொம்ப சந்தோஷப்படுறத ஐஸ்வர்யாவும் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க. ஐஸ்வர்யா பார்க்குறாங்க, என்ன இது அபிராமி முன்னாடியை விட ரொம்ப பிரகாசமாக இருக்கா, எதுக்காக இவ இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கா, என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த ஐஸ்வர்யா. அப்போ நம்ம மீனாட்சி நேரம் அபிராமியை பார்த்து, அண்ணத்தை என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு இவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறீங்கன்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம், சொல்லுங்கட்ட அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. மீனாட்சி, ஐஸ்வர்யா, மைதிலி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படின்னு. அப்போ அருண் கேட்குறாரு, அம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. கார்த்தி தீபாவை கண்டுபிடிச்சிட்டானா அப்படின்னு. இது கேட்டதோட அங்கே உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, அந்த ஐஸ்வர்யாவை தவிர்த்து. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்னத்த சொல்கிறீங்க, தீபாவை கார்த்தி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க. ஆமாம் ஐஸ்வர்யா, தீபாவை
கார்த்திக் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வரானா அப்படின்னு இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. மீனாட்சி சொல்றாங்க, ஐயோ ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே, அந்த நம்ம கும்பிட்ட கடவுள் நம்மளை கைவிடலத்த, தீபாவை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, அந்த துங்கா கிட்ட இருந்து தீபாவை எப்படியோ காப்பாத்தியாச்சு அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. ஆமா மீனாட்சி, தீபா வர நேரம் நீ போயிட்டு ஆரத்தி ரெடி பண்ணு அப்படின்னு இதை கேட்டுட்டு மீனாட்சியும் சரி கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா பூஜை ரூமுக்கு போயிட்டு நேரா சாமி கும்பிடுறாங்க மீனாட்சி. நாங்க ரொம்ப நாளா தீபா பத்திரமா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தோம். நாங்க நினைச்ச மாதிரியே தீபா வீட்டுக்கு வரப்போறா, இதுக்கு நாங்க உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி தட்டை எடுத்துக்கிட்டு நேரா வெளியில வராங்க. அப்ப வெளியில கார் சத்தம் கேக்குது. அபிராமி நேரா மீனாட்சி கிட்ட, மீனாட்சி கார் வந்துருச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. ஐஸ்வர்யாவுக்கு கை கால்லாம் நடுக்குது. ஆஹா, தீபா வீட்டுக்கு வந்துட்டாளாம். தீபா வீட்டுக்கு வந்துட்டா நம்ம பண்ண அயோக்கியத்தனம் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருமே, நம்ம என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப பயத்துல இருக்காங்க ஐஸ்வர்யா. அப்ப அருண் கேக்குறாரு, என்ன ஐஸ்வர்யா உன் முகமே மாறி போயிட்டு, தீபா வரதுனால சந்தோஷத்துல வாயடிச்சு போயிட்டு அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. ஆமாங்க, தீபா வருவான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இல்ல அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, என்ன தீபாவே வரமாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தியா என்ன அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. என்னங்க, தீபா எனக்கு தங்கச்சி மாதிரி, அவன் வீட்டுக்கு வரதுனால எனக்கு என்னங்க பிரச்சனை வரப்போகுது, அவ என்னுடைய தங்கச்சி மாதிரிங்க அப்படின்னு. இது கேட்டதோட அருணும் சரி சரி நீ தங்கச்சின்னு தான் சொல்ற, ஆனா அந்த மாதிரி ஒரு நாளும் நீ நடந்துகிட்டதே இல்லையே அப்படின்னு இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க. என்னங்க, தங்கச்சிக்குள்ளதாங்க சில சண்டைகள் வரும், அதை நீங்க தப்பா நினைக்கலாமா அப்படின்னு இது கேட்டுட்டு அருணும் ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்றாரு. அப்புறமா அபிராமி சொல்றாங்க, என்ன எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க வெளியில போகலாம், என் மருமக வந்துட்டா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்க. எல்லாருமே வெளியில போய் நிக்கிறாங்க. அப்ப கார் வந்து நிக்குது. கார் வந்து நின்னதோட தீபா கார்ல இருந்து இறங்குறாங்க. அப்ப அபிராமி ரொம்ப சந்தோஷமா தீபா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்ப தர்மலிங்கம், ஜானகி எல்லாரும் தான் இருக்காங்க. அப்ப நம்ம அபிராமி நேரா மீனாட்சி கிட்ட, மீனாட்சி ஆரத்தி எடுத்து தீபாவை வீட்டுக்குள்ள வரவேறு அப்படின்னு. அப்ப மீனாட்சியும் சரிதா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து, தீபா நீ எப்ப வீட்டுக்குள்ள வருவன்னு நாங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட இருந்தோம் தெரியுமா, காணாம போனதுலேருந்து இந்த வீட்டுல சந்தோஷமே இல்லாம போச்சு, யாருமே நிம்மதியா இல்லை, இங்க எல்லாருமே நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இன்னைக்குதான் நீ வந்திருக்க, எங்களுக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபா அப்படின்னு சொல்ல. அப்ப கீதா நினைக்கிறாங்க, அக்கா நான் வந்துட்டு தீபா இல்லக்கா, நான் கீதா, ஐஸ்வர்யாவை பத்தின உண்மைகளை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நான் இப்படி வந்துட்டு வந்திருக்கேன், என்னை எல்லாரும் மன்னிச்சிடுவீங்கன்னு நம்புறேன் அப்படின்ட்டு கீதா நேரா மீனாட்சியை பார்த்து, அக்கா நான் வந்துட்டேன்னு, இனிமே நான் எங்கேயும் போகமாட்டேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து முறைக்க ஐஸ்வர்யாவுக்கு பயம் அதிகரிக்குது. ஆஹா, தீபா ஸ்ட்ரெயிட்டா நம்மளை தான் பாக்குறா அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா அபிராமியை பார்த்து, சரிம்மா எவ்வளோ நேரம் தீபாவை வெளியிலே நிற்க வச்சிருப்பீங்க அப்படின்னு அபிராமி சொல்றாங்க. ஆமல்லப்பா சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா மீனாட்சி வந்துட்டு தீபாவுக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்து நேரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வராங்க. தீபா நேரா வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்ததோட அபிராமி சொல்றாங்க, தீபா வா உன்னை ஃபர்ஸ்ட் சாமி ரூமுல கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவை சாமி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு நம்ம தீபாவுக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. தீபாவுக்கு வந்துட்டு துண்ணூறு பூசி விடுறாங்க. அப்ப அபிராமி சொல்றாங்க, என் மருமக ரொம்ப நாளா வெளியிலே இருந்துட்டா, அவ எவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான்னு உங்களுக்கு தெரியும், இதுக்கப்புறம் என் மருமகளுக்கு எந்தவித பிரச்சனையும் கொடுக்காதீங்க, என் மருமக ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறமா தீபாவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு, உட்கார தீபா, என்ன தீபா நடந்துச்சு உனக்கு அந்த மலையில, அந்த ரியாவுக்கும் ரம்யாவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, அம்மா இப்பதானே அவங்க வந்துட்டு வந்திருக்காங்க, அவங்க கிட்ட வந்ததோட ஏமா இதெல்லாம் கேக்குறீங்க அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, கார்த்தி இத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் கார்த்தி, அப்படி அந்த மலையில என்னதான் நடந்துச்சு, ரியா ரம்யா கூட வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அருண் நேரா ஐஸ்வர்யாவை பார்க்க ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆகா இவன் என்ன நம்மள நேரா பாக்குறானே அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஐஸ்வர்யா. அப்ப நம்ம தீபா சொல்றாங்க, அத்தை அங்க நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, அதுக்கு முன்னாடி நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல இதை பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. இப்ப எதுக்கு தீபா என்கிட்ட பேசணும்னு சொல்றா அப்படின்ட்டு பயப்படுறாங்க அந்த ஐஸ்வர்யா. அப்ப தீபா நேரம் ஐஸ்வர்யாவை பார்த்து, சொல்லுங்கக்கா என் கூட பேசணும்ல அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, ஆமா தீபா உன்கிட்ட பேசணும் தான் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ஆஹா தீபா நம்ம கிட்ட என்ன பேச போறா, ஒருவேளை வீட்டுல
சொல்ல போறேன்னு சொல்லி நம்மளை மிரட்ட போறாளோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாங்க அந்த ஐஸ்வர்யா. அப்ப நம்ம தீபா வந்துட்டு நேரா மாடிக்கு போறாங்க. அங்க போனதோட நம்ம தீபா வந்துட்டு கதவை சாத்துறாங்க. ஐஸ்வர்யா கேக்குறாங்க, தீபா எதுக்கு இப்ப நீ கதவை சாத்துற அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, எல்லாம் ஒரு காரணத்தோட தான், நம்ம பேசிக்கிற விஷயம் வெளியில தெரியக்கூடாதுல்ல, அதுக்காக தான் நான் கதவை சாத்துறேன் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா கேக்குறாங்க, அப்படி நம்ம என்ன பேசிக்க போறோம் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்றாங்க, ஒரு சில விஷயங்கள் வெளியில தெரிஞ்சிச்சுன்னா அது எப்படி போய் முடியும்னு உங்களுக்கு தெரியுமில்ல, அதுதான் அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா வந்துட்டு ஐஸ்வர்யாவை மாடிக்கு கூட்டிட்டு போனதோட இன்னொரு பக்கம் அபிராமி நேரா கார்த்தி கிட்ட, இன்ன கார்த்தி வந்தது வராததுமா தீபா ஐஸ்வர்யா கிட்ட தனியா பேசணும்னு கூட்டிட்டு போயிட்டா, இங்கே என்னப்பா நடக்குது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அங்க இருக்கிறது தீபா கிடையாது அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சியாகி கார்த்திகிட்ட, ஏன் கார்த்தி இப்படி அடுத்தடுத்து எங்க கிட்ட போய் சொல்லிக்கிட்டே இருக்கா, ஏன் கார்த்தி இப்படி பண்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அம்மா எல்லாமே ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான்மா நான் போய் சொன்னேன் அப்படின்னு. அப்ப அபிராமி கேக்குறாங்க, என்ன பொய்ப்பா, என்னப்பா நடக்குது இங்க அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, தம்பி இந்த மாதிரி நீங்க பொய் சொல்றது நியாயமா தம்பி, ஏற்கனவே அத்தை தீபாவை காணும்னு ரொம்ப கவலையில இருக்காங்க, இந்த நேரத்துல நீங்க தீபான்னு யாரை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. அது வேற யாரும் இல்ல, கீதா தான். நான் எதுக்காக கீதாவை தீபா வேஷத்துல கொண்டு வந்தேன்னா, தீபா காணாம போனதுலேருந்தே எனக்கு ஐஸ்வர்யா மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படின்ட்டு நேரா அருணை பார்த்து, அருணண்ணா என்னை மன்னிச்சிருண்ணா, நான் எதுக்காக சொல்றேன்னா, அவங்க வந்துட்டு துங்கா கூட பேசி தீபா மறுபடியும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு பல வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது தெரிஞ்சுதான் நான் வந்துட்டு ஐஸ்வர்யா அண்ணி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சேன் அப்படின்னு. அப்ப அருண் சொல்றாரு, ஆமாம்மா அடிக்கடி அந்த ஐஸ்வர்யா வந்துட்டு யாருக்கிட்டேயோ ஃபோன் பேசுவாமா, கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எங்கேயோ போனா, எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு, இவ கண்டிப்பா வந்துட்டு நமக்கு தெரியாம ஏதோ ஒரு விஷயத்த பண்றா அப்படின்னு எனக்கு ஆரம்பத்துல இருந்தே சந்தேகம் இருந்துச்சு. இருந்தாலும் குடும்பத்துக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். ஆனா அவளுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டா பாத்தீங்களாமா அப்படின்னு. அபிராமி கேக்குறாங்க, கார்த்தி நீ எப்படிப்பா சொல்ற, இன்னும் ஐஸ்வர்யா என்ன தப்பு பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியாதுல்ல அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அதை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்காக தான் கீதாவை தீபா மாதிரி நடிக்க சொல்லி ஐஸ்வர்யா கிட்ட பேச சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கீதாவுக்கு கால் பண்றாங்க. கீதா லைட்டா ஃபோனை பார்த்துட்டு அட்டன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி அந்த ஃபோனை டேபிள்ல வச்சு லவுட் ஸ்பீக்கர் போடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம கீதா நேரா ஐஸ்வர்யா கிட்ட, இங்க பாரு, எதுக்காக நீ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை பண்ண, நான் உனக்கு அப்படி என்னதான் பண்ணேன், இங்க பாரு, இப்ப நீ உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கீங்க, நான் வீட்டுல உள்ள யாருக்கிட்டையுமே உன்னை பத்தின எதையுமே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா நேரா தீபாவை பார்த்து, இங்க பாரு தீபா, நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னா, உன் மேல உள்ள பொறாமையிலையும் நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டியன்னா அத்தை எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற பயத்துலேயும் தான் நான் உன்னை கொலை பண்ணணும்னு மலையிலேருந்து உன்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிரு தீபா அப்படின்னு. இதை கேட்டதோட கீதா மனசுக்குள்ள அதிர்ச்சி ஆகுறாங்க. அடிப்பாவி, நீ இப்படிப்பட்ட கேரியா, இதுக்காக தான் ஆரம்பத்துல தீபாவா வந்து என்ன பார்த்து பயப்பட்டியா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப ஐஸ்வர்யா சொல்றாங்க, தீபா ப்ளீஸ் தீபா, இந்த விஷயத்த நீ வீட்டில் சொல்லிடாத, நீ தான் உயிரோட நல்லபடியா வந்துட்டியல்ல, இதுக்கப்புறம் நான் உனக்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்க மாட்டேன், எந்தவித இடைஞ்சலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை பத்தின உண்மைகள் வெளியில வந்துட்டு அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா கேக்குறாங்க, என்ன தீபா சொல்ற அப்படின்னு. அப்ப கீதா டக்குன்னு தலையில கட்டு போட்டிருக்காங்கல்ல அதை அவுக்குறாங்க. இதை பார்த்ததோட ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, நீ கீதா தானே அப்படின்னு சொல்ல. அப்ப கீதா சொல்றாங்க, ஆமா நான் தாண்டி கீதா, உன்னை பத்தின உண்மைகளை வெளியில கொண்டு வரதுக்காக தான் நானும் கார்த்திக் சாரும் சேர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நாடகம் போட்டோம், நாங்க நாடகம் போட்டது கூட தெரியாம நீ உண்மையெல்லாம் சொல்லிட்ட அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி, இங்க பாரு, பேசுனது நம்ம 2 பேருக்கும் தானே தெரியும், நீ நான் பேசினது வீடியோ எடுத்து காமிச்சாலும் கண்டிப்பா நீ வந்துட்டு கட்டிங் எடிட்டிங் போட்டு நீ கொடுத்துட்டேன்னு நான் சொல்லிடுவேன், என் அத்தை கண்டிப்பா நம்ப மாட்டாங்க அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நீ இப்படியெல்லாம் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அதுக்காக தான் நீ பேசுனதா அப்படியே லைவ் டெலிகாஸ்டா கார்த்தி அங்க மொபைல்ல சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. இதை கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சியாகி கதவை திறந்துட்டு வெளியில வந்து பார்க்க, கார்த்தி வந்துட்டு போனை லோடு ஸ்பீக்கர்ல போட்டு வச்சிருக்கிறத பார்த்துட்டு ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா திருன்னு முழிச்சுக்கிட்டு நேரம் மாடியிலேருந்து இறங்கி வர, அப்ப நம்ம கீதாவும் பின்னாடியிலேருந்து இறங்கி வர, அப்ப அபிராமி நேரா ஐஸ்வர்யாவை பார்த்து மறைக்கிறாங்க.
ஐஸ்வர்யா நேரம் அபிராமி கிட்ட வந்துட்டு அத்தை அப்படின்னு சொல்ல அபிராமி டென்ஷன் ஆகி ஐஸ்வர்யாவை ஓங்கி அறையிறாங்க. சி, உன் வாயிலேருந்து அத்தைன்னு சொல்லாத, உன் வாயிலேருந்து அத்தைன்னு சொன்னீங்கன்னா அதை விட கேவலம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. உனக்கு எத்தனை தடவை தான் நான் மன்னிப்பு கொடுக்கறது? ஏதாவது ஒரு வகையிலேயாவது நீ அருண் கூட திருந்தி வாழ ஆரம்பிப்ப அப்படின்னு நினைச்சா இன்னும் நீ இப்படிப்பட்ட ஒரு கேடி வேலையை தானே பண்ணியிருக்க. உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க. தீபா மேல உள்ள பொறாமையால தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அபிராமியோட காலில் விழ அப்ப அபிராமி சொல்றாங்க, நீ என் காலில் விழுந்தியன்னா அது எனக்கு தாண்டி அசிங்கம். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. இந்த மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஒரு தடவையாவது நீ திருந்துவ அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு டைம் கொடுத்து தோத்து தான் போறேன். கார்த்தி, இந்த வாட்டி இவளை நான் மன்னிக்கிறதா இல்லை கார்த்தி, நீ போலீஸை கூப்பிடு அப்படின்னு. இது கேட்டுத்தோட அருண் சொல்றாரு, அம்மா நீங்க செய்யறது அம்மா கரெக்டு. இவ அடிக்கடி வந்துட்டு துங்கா கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருக்கா. ஆனா எனக்கு தான் தெரியாம இருந்திருக்கு. அடிக்கடி இவ யாருக்கிட்டயோ ஃபோன் பேசுறாங்கிற சந்தேகம் மட்டும் எனக்கு இருந்துச்சு. ஆனா இவ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அம்மா இதுக்கு மேலே இவளுக்கு நம்ம நேரம் கொடுக்கறது ரொம்ப தப்புமா. இவளை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது தான் ரைட் அப்படின்னு. அப்ப ஐஸ்வர்யா நேரா அருண் கிட்ட வந்துட்டு, அருண் அருண் என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் மறுபடியும் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அருண். மறுபடி நான் தீபாவோட வாழ்க்கையில தலையிடவே மாட்டேன். தயவு செஞ்சு எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு அருண் சொல்றாரு. உனக்கு எத்தனை சான்ஸ் கொடுக்கறது? இது எத்தனாவது தடவை? மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு. அதோட நீ ஜெயிலுக்கு போன அடுத்த செகண்டே டிவோர்ஸ் அதிர்ச்சிக்கிறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு சொல்ல அருண் சொல்றாரு, வாயை திறந்து பேசாத பூடி எங்கிட்டு அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, கார்த்தி நீ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அம்மா நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன், வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு போலீஸ் வேன் வருது. போலீஸ் வேனை பார்த்ததோட ஐஸ்வர்யா நேரம் அபிராமியை பார்த்து, அத்தை அத்தை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க அத்தை, என்னை விட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சுறாங்க. ஆனா கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கே தெரியும் எங்கள் அம்மா எத்தனை தடவை உங்களுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். தெரிஞ்சு நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணீங்கன்னா இதுக்கு மேலேயும் கண்டிப்பாக எங்களால் வந்துட்டு ஜீரணிக்க முடியாது அப்படின்னு கீதா சொல்கிறாங்க. நான் எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வந்தேன். ஆனால் இந்த குடும்பத்தோட பாசம் தெரிஞ்சு அவங்க மேலே நான் ரொம்ப அடிமையாயிட்டேன். இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்காதா அப்படின்னு நான் ஏங்குறேன். ஆனால் இந்த குடும்பத்தில் ஒரு ஒருத்தியாக இருந்துக்கிட்டு நீ எப்படி இந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு ஐஸ்வர்யா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. தீபா ரொம்ப பாவம், தீபா ரொம்ப இன்னசென்ட். உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொம்பளை கிட்ட மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. கீதா உன்னால தாண்டி இவ்வளவும் அப்படின்னு சொல்லிட்டு கீதா வந்துட்டு நிற்கும் பொழுது ஐஸ்வர்யா கீதாவோட கழுத்தை பிடிக்க வராங்க. அப்போ டக்குன்னு போலீஸ் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு பெண் போலீஸ் கிட்ட ஐஸ்வர்யாவை பிடிங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யாவை கைது பண்றாங்க. ஐஸ்வர்யா அப்பையும் கெஞ்சுறாங்க, அத்தை இவ சொல்றதையெல்லாம் கேட்காதீங்க அத்தை, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அத்தை அப்படின்னு சொல்ல. ஆனா அபிராமி சொல்றாங்க, நீங்க பாரு இனிமே உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் சம்மந்தம் இல்லடி அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஐஸ்வர்யா அங்கேருந்து போகும் பொழுது கார்த்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க. அப்ப ஐஸ்வர்யா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, திரும்ப நான் வீட்டுக்குள்ள வருவேன், வீட்டுக்குள்ள வந்த பிறகு உங்க எல்லாருக்கும் ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. இந்த ப்ரோமோவை செம்ம சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஐஸ்வர்யாவை ஒரு வழியாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஐஸ்வர்யா வேறு என்னென்ன உண்மைகள் சொன்னாங்க அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு பிளானை பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் சாட்டர்டே சண்டே சீரியல் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.